நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பம். இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, எதிர்காலத்தில் ஏற்பட போகும் தாக்கம். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு மறுக்கும் அமைச்சர். இன வன்முறையை தூண்ட முயல்வோருக்கு சிறைதான் வாழ்க்கை, எச்சரிக்கும் ஹரிணி. கொச்சிக்கடையில் நீர்க்குழாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நபர். நாடாளுமன்ற செயலாளர் உட்பட 3 முக்கிய அதிகாரிகள் நீக்கம். மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலவச சீருடை விநியோகம், வெளியான தகவல். புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளரின் முக்கிய அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளன. காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக்கிய நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை 5:30 மணி வரை நடைபெறவுள்ளது. அந்த வகையில் இன்றைய நாளில் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனுதாப பிரேரணைகள் இடம்பெறவுள்ளன. அதன்படி மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வேல்கம, மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் நந்தசேன மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டியூடர் குணசேகர ஆகியோர்களுக்கான அனுதாப பிரேரணைகள் இடம்பெறும். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையின் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாக குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை இந்த நாட்டின் எதிர்காலத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளை கவனத்தில் கொண்டு நாம் கண்கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகின்றது. 2013ஆம் ஆண்டில் 3,50,000 பிறப்புகள் இருந்தன. ஆனால் 2024ஆம் ஆண்டில் இது 2,28,000 குறைவடைந்துள்ளது. அந்த குழந்தைகளில் சிலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நோய்கள் காரணமாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் காணாத ஒரு சூழ்நிலை இப்போது எழுந்துள்ளது. குழந்தை பருவ நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. குழந்தை பருவ புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மனநல பாதிப்புக்கான அதிகரிப்பையும் நாங்கள் காண்கின்றோம். இப்படி நோய்வாய்ப்பட்டால் எதிர்காலம் நன்றாக இருக்காது. நாம் அனைவரும் இதை பற்றி கவனமாக இல்லாவிட்டால் அனைவரும் கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டத்தை செயற்படுத்தவே மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியுள்ளனர். எனவே தேவையற்ற எச்சரிக்கைகளை கண்டு அஞ்சப் போவதில்லை என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் தங்களது துறையில் மறுசீரமைப்புகளை செய்யக்கூடாது என எதிர்பார்க்கின்றனர். அப்படி நினைத்தால் மாற்றங்களை செய்ய முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கண்டியில் செய்தியாளர்களிடம் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்நாட்டில் சிறந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்ப பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. காலி முகத்திடலில் அறகலைய போராட்டம் அதில் முக்கியமானது. அதன் பலனாகவே இன்று தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ளது. அரசியல் போன்றே ஏனைய துறைகளிலும் சிறந்த மாற்றம் ஒன்றை உருவாக்கும் பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. இந்நிலையில் ஏதேனும் ஒரு தொழில்துறையில் இருப்பவர்கள் தங்கள் தொழில்துறையில் கை வைக்காமல் ஏனைய தொழில்துறையினர் மீது கை வைத்தால் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறாகும். அரசாங்க உத்தியோகத்தர்கள், போக்குவரத்து பேருந்து தொழிற்சங்கத்தினர், மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் போலீசார் என ஒவ்வொரு துறையினரும் தங்கள் துறைகளில் கை வைக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றனர். அப்படி செய்தால் எந்த ஒரு துறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. கடந்த காலங்களில் ஊடகங்கள் என்னை பற்றி அபாண்டமான செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஊடகங்கள் காரணமாக நான் ஏராளமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தேன். ஏனைய துறைகளைச் சேர்ந்தவர்களும் இவ்வாறே நடந்து கொள்கின்றனர். எங்கள் மேல் கை வைத்தால் வேலை நிறுத்தம் செய்வோம் என்று எச்சரிக்கின்றனர். நாங்கள் அதற்கெல்லாம் அஞ்சப் போவதில்லை. சட்டத்தை செயற்படுத்தவே எங்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கியுள்ளார்கள். நிச்சயமாக நாங்கள் அதனை நிறைவேற்றுவோம் என அவர் குறிப்பிட்டிருந்தார்.
இலங்கையில் இனிமேல் இன மத அவமதிப்புகளுக்கும் வன்முறைகளுக்கும் இடமே இல்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக பொது பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது இன மத வன்முறைகளை தூண்டும் முயல்வோருக்கு தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்று பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பவுலுக் சில்வா மாவத்தை பகுதியில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் பவுலுக் சில்வா மாவட்டத்தில் திரும்பும் சந்திக்கு அருகில் உள்ள நீர்க்குழாயில் விழுந்தே நேற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் நீர்கொழும்பு மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொச்சிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உட்பட 3 மிக முக்கியமான அதிகாரிகளை நீக்க தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தொலவத்த தெரிவித்துள்ளார். அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் 2 துணை செயலாளர்களையும் இடமாற்றம் செய்ய அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவெல்ல மயானத்திற்கு அருகில் உள்ள குழியில் நேற்று மாலை பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட பெண் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலாடை மற்றும் லெகின்ஸ் அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பெண்ணின் உடலில் பல காயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கொலை என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவானின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுராதபுரம் மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த சில நாட்களில் நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது பலத்த காற்று வீசும் வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பமாவதுடன் அவ்வாறமே இலவச சீருடை விநியோகமும் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இலவச சீருடை விநியோகம் தொடர்பான நடைமுறை விதிகள் தொடர்பான சுற்றறிக்கை சகல பாடசாலை அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலவச சீருடைகள் வலய கோட்டக்கல்வி அதிகாரிகளால் பாடசாலை அதிபர்களுக்கு கையளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் சுமார் 40 லட்சம் மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இவர்களுக்கான சீருடை துணிகள் முழுவதையும் மக்கள் சீன குடியரசு இலவசமாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் இடையில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் யசுந்தர இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் கடந்த புதன்கிழமை 64 மையங்களில் ஆரம்பமானது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரீட்சை செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றது. சிங்கள மொழி மூலம் 2,44,092 மாணவர்களும், தமிழ் மொழி மூலம் 79,787 மாணவர்கள் உட்பட மொத்தம் 3,23,879 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.